இதான் என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா எங்கே போயிட்டா? அம்மா 2 மாசம் போய் தங்குறோம். ஸோ மேடம் மேக்கப் போயிட்டாங்க. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இவரோட பிளேஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அஃபி என்னடி ஒழிஞ்சிட்ருக்க? ஹாய் வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட் செய்யவா? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. உனக்கு என்ன வேணும்? பாரு உங்கள் அம்மா ஒரு பொறுப்பே இல்லாமல் என்ன பண்ணிட்டு போயிருக்கா பாரு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. பிரெட் டோஸ்ட் வேணுமா? ஓகே, உனக்கும் அஃபீஃபாக்கு பிரெட் டோஸ்ட்டு. சரி, இங்கே பாரு, ஒர்க்லாம் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வெளில போகலாமா? கொண்டு வச்சிருக்கா. பீச்சுக்கு மட்டும் போய் கால் நினைக்கலாம். ஆனால் வெயிலாக இருக்கு. என்ன வேலை? சரி, நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன். மதியம் ஸ்கூலுக்கு விட போகும்போது பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? உனக்கு என்ன சொன்னேன்? உனக்கு ஸ்கூல் தான் முக்கியம்னு சொன்னியா? ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? இன்னைக்கு வந்து எனக்கு மூட் இல்ல, வேலை போல. ஆமா, இன்னைக்கு ஹாஃப் டே வேற. என்ன ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்குறேன்? கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல்லேருந்து யாராச்சும் பார்ப்பாங்க. இங்கிலீஷ் இது. I have two bread. I have 1 to 2 bread இருக்குன்னு எடுத்துட்டேன். முட்டை ஆல்ரெடி உடஞ்சிருக்குடா. உடஞ்சிருக்கு. எதுல போடா? அதுல போடாத. என்னது இது? குக்கியோட. அதை ஏன் இங்க வச்ச லூசு? லூசு நீனு. போடி. லூசி. சாப்பிட போடு. ரெடி. வயிற்றுக்கு அதிகம் போடக்கூடாது. சுகர் அதிகம் போடக்கூடாது. அதுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி ஆயிடும். சுகர் உடம்புக்கு நல்லதே இல்ல. அப்ப இந்த சக்கரையாச்சும் போடணும். சக்கரை இல்லாம நல்லாவே இருக்காது. அது அம்மையோட சொல்ல வேண்டியதுனால அந்த சக்கரை போட்டா நல்லா இருக்காது. பால் ஊத்துதே. நீ பால் ஊத்துதே. பிரெட் ஆம்லெட் மாதிரி ஆக போகுதுடா சப்புன்னு. இல்லடி, இது போடக்கூடாது. பால் ஊத்துதே. சுகர் வேற, ஒயிட் சுகர் அதிகம் சாப்பிடக்கூடாது. நான் அள்ளி கொட்டுவேன். நீங்க அள்ளி கொட்டுவீங்க. ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சாக்லேட் சாப்பிடுற, 4 கிலோ சுகர் சாக்லேட் சாப்பிடுற, சுகர் சாப்பிடுற. அம்மா டயர்டா போறோம். ஆல் ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் போனா எத்தனை வேணும்? என்ன பத்தி பேசிட்டு ரெண்டு போதும். ஐயோ, ரெண்டே பத்தமா தரல தின்னு ஊத்து. நீ ஒரு நாள் கல்ல குடி போட்டதும் ஒரு ரெண்டு போட சொல்லுவேன். ஒர்க் பண்ண சொல்லுவேன். பண்ணுவா. ஐயோ, நல்ல பண்ண மாட்டேன். சீக்கிரமா வா, சுத்தி விட்டுடுவா. ஒரு பிரெட் ரோஸ் போட்டு ஏன்டா இவ்வளவு அக்கா போறீங்க உங்களுக்குள்ள? அபிஷா பட்டர் இருக்காடி? பட்டர் இருக்கா? போதுமா 4 பிரெட்? சரி, 10 பிரெட் போடுறியா? சாப்பிடுறோம். பேசுடி, நீ பேசு. அம்மா, அது எப்படி டிப் பண்ணுவேன்? ஸ்பூன் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த பிரெட் இருக்குல்ல, இப்படின்னு உள்ளே அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போடு. உனக்கு அப்படி வரலன்னா என்கிட்ட கூட நான் போடுறேன். ஆக்சுவலி என்றைக்குமே ப்ரொசீஜர் இருக்குது. எந்த பிரெட்டை ஃபஸ்ட்டு போட்டோமோ அந்த பிரெட்டை திருப்பி போட்டோம் வச்சுக்கேன், ஒரு ஆர்டரா மறந்துடும். உங்கள் அம்மாக்கே நான் தாண்டி குக்கிங் சொல்லி கொடுத்தேன். என்ன எடுக்க வரல? உங்கள் அம்மா கல்யாணம் போயிட்டு சமைக்கிறது ஒரு என்ன சொல்லுது, டீ கூட ஒழுங்காக போட தெரியாது. ஆமா, நீங்க தான் சொல்லி கொடுங்க. நான் சொல்லி கொடுத்தேன், கேட்டு பாரு. நம்ம 4 பேருக்கும் எவ்வளோ அரிசி போடணும்னு சொல்லி பார்ப்போம். 4 பேருக்கும் அரிசி போடுற வச்சுக்க, 1.5 படி அரிசி போட்டால் போதும்னா. யார் இந்த 3 நாளாக வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா? அம்மா. செய்வாங்க உங்கள் அம்மா. பாரு, இடியாப்பம் பாரு, பொசன்னு ஆயிடுச்சு பாரு. எல்லாரும் கல்ல மாதிரி எழுதி போட்டு பொசன்னு ஆயிடுச்சு. நாளைத்தான் நான் எப்படி சூடு பண்ணுவேன்? இதை ஊற்றிடுவா அடிச்சுடு. இல்லடி,
இதில் சூடு பண்ண வச்சுங்க. கொதிக்கும். இன்னும் வந்து ரொம்ப சூடாயிடும். Years later. Delicious breakfast. ஏய், உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்க சாப்பிடும்போது ஃபோன் பார்க்காதுறான்னு? இதானே ஃபோன் ஆஃப் பண்ண. லாக் பண்ணு ஃபோன். அப்படி வந்து ஃபோன் எடு. இங்கே வந்து உட்காருவா. சாப்பிடும்போது பேசிட்டு சாப்பிடலாம். ஃபோன் பார்க்கக்கூடாது. வா தங்கப்பில்லை. தங்கப்பில்லை, ஏன் சோகமாக இருக்கீங்க? டயர்டாக இருக்கீங்களா சாப்பிட்டுட்டு? வீட்டிலேருந்து கிளம்புனேன். எங்களை மிஸ் பண்ணுறியா இல்லையா? ஸோ அப்போ எங்களை மிஸ் பண்ணல. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணு. நாங்களாம் வந்து பீச்சுக்கு போகிறோம். நம்ம பீச்சுக்கு போகலாமா? அம்மா வரது சாயந்தரம் ஆகுமா? இன்ஷா அல்லா. இங்கே பாரு, நாங்களே போய் கடலில் பிடிச்சிட்டு வருவோம். சரி, ஓகேவா? ஓகே, பாய். சரி, எங்கே போயிட்டுருக்கோம்? பீச்சுக்கு போறியா? படிக்க போறியா? சரி, நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். கட்டில் பார்த்தா எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா காணோம் ட்ரெயினு? ஹாரன் சவுண்டு தள்ளிட்டு வராங்களோ? காணும்டா. இதானே இதுவா? என்ன ஒருத்தமா? தஞ்சாவூர் எங்கே போகுது? காரைக்கால், தஞ்சாவூர், செங்கோட்டை. எங்கே தெரியுமா வருது ட்ரெயின்? குற்றாலத்துலேருந்து வருது. எங்கேருந்து வருது? சரி, நாங்கள் நிற்கிற வரியா? அதனால யாரும் உள்ளே விட மாட்டாங்க. லாக் பண்ணி வச்சுருப்பாங்கடா. தண்ணிக்கு மட்டும் போயிட்டு அபிவா, இது எத்தனை? எத்தனை இது கண்ணு தெரியுதா? அஃபிஃபா, அந்த யானை ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா வந்து அடம் பிடிச்சி ஏறி உட்காந்து விளாடுவாளே. உங்கள் அம்மா இதில் உட்காந்துப்பா, நீ அதில் உட்காந்துப்ப. இதான் சூடாக இருக்கும். வேணாவா? இதான் இல்லை, அங்கே ஒரு கப்பல் வந்து ரொம்ப பழைய கப்பல் ஓதிங்க நிற்கும். அதை எடுத்துட்டாங்க. அந்த ப்ளூ கலரில். இது என்ன தெரியுமா? டைட்டானிக். அது என்னன்னு சொல்ல, கரெக்டாக சொல்ல ஃபிஃபா. இல்லை, இது வந்து ஆழம் பண்ணுவாங்க. இதில் இறங்க வேணாம், இங்கே இறங்க வேணாம். அங்கே போகலாம், வா. இங்கே இறங்கினா திரும்பி ஏற முடியாதுடா. அங்கே போகலாம், வா. அங்கே போயிடலாம். இங்கே பாரு அஃபீஃபா, ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வர. ஆனால் அம்மா விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வரல. இதான் கீழே இறங்கடா. இதான் கீழே இறங்கன்னு. வெயிலாக இருக்குல்ல, இந்த வெயிலில் நீ ஓடினா டயர்டாகிடுவேன். இங்கே பாரு, அங்கே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு மாதிரி தெரியுமா, ஒரு பைப்பு. அந்த பைப் அங்கே இருக்கு பாரு. இதில் இப்போ ஏறக்கூடாது. இப்போ ஏறக்கூடாது. இப்போ உடஞ்சிருக்கு. இப்போ ஏறக்கூடாது. அது ஏர்லி மார்னிங் மட்டும்தான். இதான் நான் வராமல் தண்ணிக்கிட்ட போகக்கூடாது. ஓகேவா? இங்கே பாரு. இதான் இங்கே வா. பேண்ட்டை முட்டி வைக்கல, மேலே தூக்கு.
இதான் இதான் இங்கே வா இதான் இதான் இங்கே வா நானும் வரேன். நான் இல்லாமல் தண்ணிக்கிட்ட யாருமே போகக்கூடாது சரியா? நானும் வரேன் இரு. நானும் என்னோட கேப்பு ஸ்லிப்பர் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு வரேன். ஆனால் கிட்ட போகக்கூடாது, அங்கே தூரமாக இல்லை வரேன். யார் வரா போகிறா சேஃப்டியாக இருக்கணும். நான் அன்றைக்கி வர குக்கி பண்ணிடுவேன். இதெல்லாம் குக்கி வச்சுட்டு அந்த அவங்களுக்கு உள்ள டேபிள் அந்த டேபிளில் குக்கி வச்சு விளாடி இருப்பாங்க. இதெல்லாம் வரலாடி அப்படியா? இல்லை இல்லை பேப்பர் அந்த குப்பை தொட்டியில் போட்டுறேன். எவ்வளோ ஆச்சு ரெண்டும்? எப்படி அப்பனா? நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், என்னை கேட்காம வாங்கிட்டேன் நீ. ஜிபே இல்லைண்ணா ஆரஞ்சு ஐஸ் கொடுக்கணுங்கண்ணா. குல்ஃபி இருக்குங்களா? குல்ஃபி ஒன்று, ஆரஞ்சு ஐஸ் ஒன்று. என்ன பிரிச்சு தரேன். மேலே பின்தான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடுங்க. பீச் போயிட்டு வந்தாச்சு. வரும்போது ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ப்ரான்ஸ் செய்யலான்னு. கையிலாண்டி பையே ஆக்சுவலி இந்த ஃப்ரூட் பேர் வந்து எங்கள் ஊரில் சீதாப்பழம்னு சொல்லுவாங்க. பட்டு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. செம டெண்டராக இருக்குது, சாஃப்டாக. அஃபீஃபா ஜூஸ் போட்டியா? இல்லை எனக்கு வேணாம். நான் போட்ட ஜூஸ். என்ன ஜூஸ் இது? மாதுளம்பழ ஜூஸ். இங்கிலீஷில் போமோகிரானேட். ஹிந்தியில் அதெல்லாம் தெரியாதுமா. பாத்தியா உங்கள் அம்மா சாரியா சொல்லுவாது. அண்ணர் அண்ணர் ஆகர். நீ புது பேர் சொல்கிற? ஆகர் சாகர்னு. ஓகே ஜூஸ் குடிக்கிறியாடா? கைஸ் செமையா இருக்கு. ஆனால் இல்லை இனிப்பு வேணாம், நோ சுகர். ஸோ இன்றைக்கி வந்து என் விலாகை என் குக்கிங்கோடு முடிச்சுக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக ராவல் பிரியாணி. மேபி இந்த பிரியாணி தான் வீடியோவில் வராதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு இங்கே பாரு, இது என்னோட குக்கிங் ஓகேவா? என் குக்கிங்கு நான் வந்து என் விலாகில் வந்துடுவேன். ஓகே பாய், அடுத்த விலாகில் சந்திப்போம்.